யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1லிருந்து அப்படி சில வசனங்களை அப்படியே வாசிக்கலாம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்கள். பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றியுள்ள நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த தீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கட்டினேன். கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த சென்ற நாட்களின் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். இப்போ இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. தேவனுடைய ரகசியம் செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். அடுத்து சொல்ல பாருங்கள், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலையில் இருந்து எனக்காக என்னை நதி போல, அதாவது எப்படி சொல்றாருன்னா, என் வாழ்க்கை எப்படி இருந்தது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எப்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தேன், எப்படிலாம் உயர்த்தப்பட்டிருந்தேன். அன்னைக்கு ஒருத்தர் அப்படி பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு எனக்கு இந்த கனம், ஒரு வாலிபம் கூட என் முன்னாடி நிற்க மாட்டான். ஒரு வாலிபம் கூட என் முன்னாடி நிற்க மாட்டான். ஆனா இன்னைக்கு எல்லாரும் என் முன்னாடி பேசுறான், எல்லாரும் என்ன நினைக்கிறான். ஆனா அப்படிலாம் அந்த காட்டு சொல்லிட்டு யோபு சொல்றாரு, ஒரு இடத்துல கூட அவன் கர்த்தரை என்ன செய்யல. இப்போ விழுந்தாச்சு, எல்லாத்தையும் இழந்தாச்சு. இப்போ அவருக்கு நெய் இல்லை, கண்மலையிலிருந்து வடிகிற எண்ணெயும் இல்லை, எல்லா பொருளாதாரம் போச்சுது, பிள்ளைகளும் இல்லை, எல்லாம் போச்சுது. ஆனாலும் அவர் ஒரு இடத்தில் கூட அவரை குறித்து சொல்கிறது, அவர் என்ன செய்யல, தேவனுக்கு விரோதமாக பாவமே செய்யல. ஏன் செய்யல? இப்போ யோபு வெறும் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடுகிறவர் அல்ல. வெறும் உலகத்தின் ஆசீர்வாதத்தை வைத்து கடவுளுக்கு அவருக்கு ஒரு அன்பு கிடையாது. வெறும் உலகத்தின் ஆசீர்வாதத்தினாலே அவர் தன்னுடைய ஜீவன், அவருடைய குடும்பத்தை கட்டி எழுப்பல, தன் வேலைகளை செய்யல, தொழில்களை செய்யல. அவரும் தேவனும் அந்த தேவனோடு ஆழமாக தோண்டப்பட்ட அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை ருசித்து 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 தன் வாழ்க்கையை அவர் கட்டியிருந்தபடினாலதான் அவரால் இவைகளெல்லாம் பேச முடியுது. சும்மா சாதாரண ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கலையா, எல்லா ஆசீர்வாதத்தோட நிறைவாக வைத்திருந்தார். ஒரு கரெக்டா சொல்லணும்னா, யோபு மாதிரி யாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இருந்திருக்க முடியாது. அவர் சொல்றார், என் சரீரத்தை நான் எதனால் கழுவினேன். அவர் வீட்டுக்கு நெய் எண்ணெய் எங்கிருந்து வருது? கண்மலையில் இருந்து. அந்த வார்த்தையை படிக்க பாருங்க, அந்த வார்த்தை கவனிங்க. கண்மலையில் இருந்து எனக்காக எண்ணெய், நமக்கிட்ட 1 லிட்டர் எண்ணெய் வாங்க முடியல, என்ன சுத்தமான நல்ல எண்ணெயை நம்மளால வாங்க முடியல. எங்க என்ன வாங்கி பாமாயில் கிடைக்குமான்னு பார்க்க வேண்டிய இருக்குது, நல்ல எண்ணெய் இல்லை. ஆனா யோபு சொல்றாரு, என் வீட்டுக்காகவே கடவுள் எங்க வைத்திருக்கிறாரு, கண்மலையில் இருந்து நதியை போல என் வீட்டுக்கு என்ன வந்துச்சு. கொஞ்சம் கரங்களை தட்டி ஆமை சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் யோபுக்கு எப்படி இருந்துட்டு பாருங்க. இது எழுத்துப்படி. ஆனா ஆவிக்குரிய நிலையில பாத்தீங்கன்னா, அந்த கண்மலை யாரு? கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த கண்மலையாகிய கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா, அவனுடைய இருதயம் அந்த எண்ணெய் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளம். அப்போ அபிஷேகம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? நுகத்தை முறிக்கிறது, நுகத்தை முறிக்கிறது. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா, பாவம் சாபம் என்கிற இந்த நுகத்தை ஒரு மனுஷன் மேலே இராதபடிக்கு அதை உடைத்து அவனை எதோட இணைக்கிறதுனா, நதியை போல என்ன வருது பாருங்க, அதோட இணைச்சு கொண்டே இருக்கிறது. இரவும் பகல் அவனுக்குள் கண்மலையாகிய கிறிஸ்துக்குள் இருக்கிற அந்த ஜீவ ஊற்று, ஜீவ அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது, நம்மளுடைய வீட்டுக்கு வந்துட்டே இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தா
நம்முடைய வீட்டுக்குள்ள அப்படி ஒரு நதி வந்து எப்படி இருந்து வச்சுப்பாங்க. யோபு 29 அதிகாரம் 13 இருந்து சில வசனத்தை வாசிப்போம். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் ஆ, விதவைகளுடைய இருதயத்தெல்லாம் கெம்பீரிக்க பண்ணினேன், நீதியை தரித்து கொண்டேன், அதுவே என்னுடைய உடுப்பா இருந்தது, என்னுடைய ஞானம் எனக்கு தாழ்மையையும் சால்வையையும் இருந்தது, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன், நான் எளியவனுக்கு தகப்பனாய் இருந்து அறியாத வழக்குகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தேன். யாருடைய பற்களை? அநியாயக்காரனுடைய இந்த தாடையில் இருக்கிற பல்லெல்லாம் உடைத்து என்ன யோபுடைய கோபத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எதுக்கு கோபம் வந்துச்சு அவருக்கு? அநியாயம் செய்கிறவன, அதாவது அபிஷேகம் பெற்றிருக்கிறான் பாருங்க, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றிருக்கவனுக்கு முன்னாடி ஒரு அநியாயக்காரன் நிற்கும் போது, ஒரு அநியாயக்காரி நிற்கும் போது, விதவைகளை துன்பப்படுத்துகிறவன், முடவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள், குருடர்களை துன்பப்படுத்துகிறவர்கள், அதனால சொல்கிறார், கண் தெரியாதவருக்கு நான் கண்ணாக இருந்தேன், நடக்க முடியாதவருக்கு நான் கால்களாக இருந்தேன். யோசித்து பாருங்க. அது சும்மா சொல்லல, என் வீட்டுக்கு கண்மலையிலிருந்து நதியாக எண்ணெய் வந்துதான். அதாவது கிறிஸ்துவனிடத்திலிருந்து அபிஷேகம் நதியை போல வந்தது. என்ன அபிஷேகம்? நீதி, நியாயங்கள், இரக்கம், தயவு, திக்கற்றவர்கள், விதவைகளை காணும்போது அவர்களுக்கு உதவி செய்கிற சுவாபங்கள். இதாங்க புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்க நமக்கு தேவை. கர்த்தர் சும்மா அபிஷேகிக்கல, அபிஷேகத்தை கொடுத்திருக்க நோக்கம் என்ன? ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய தலைமையில இறங்கும் போது, ஊற்றப்படும் போது, அது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். முதல்ல சொன்ன மாதிரி ஆத்துமா பாவம் செய்து செத்து போகும். செத்து போனா இந்த சரீரத்தில் புழுக்கள் நிறைந்ததாக இருக்கும். அவனுக்கு உணர்வே இருக்காது. உணர்வே இருக்காது. நம்ம ஆட்டுக்கு உள்ள போவான் வருவாங்க இருக்கும். அவனுக்கு பக்கத்துல ஒருத்தர் வேதனைப்படுகிறானே, துன்பப்படுகிறானே, அந்த இறக்கலாம் வராது. அவன்கிட்ட எல்லாம் இருக்கும், ஆனா இறக்க செய்ய மனசு மட்டும் இருக்காது. நீங்க எத்தனை பேருக்கு இறக்கம் செய்ய இருக்குது? ஆனா யோபு தான் இரக்கம் உள்ளவர் எப்படிப்பட்டவர் காட்டுறாரு. அதுக்கு என்ன காரணம்? என் வீட்டுக்குள்ள இருந்தது கண்மலையில் இருந்து வந்த அபிஷேகம். அபிஷேகத்து என்ன? அது என் வீட்டுல இருந்துச்சு. கவனிச்சு பாருங்க. ஐயா, உன் வீட்டுல என்ன அபிஷேகம் இருக்குது? கண்மலையாகிய கிறிஸ்து. ஆனாதான் இது புதிய ஏற்பாட்டுடைய வெளிப்பாடு சொல்றாரு. யோபு எழுதுறாரு, தன் வாயத்தது பிரசவிக்கிறார் அவரு. கொஞ்சம் நான் நீங்கள் இப்படி பேச முடியுமா? எதிரங்க பேச முடியும்? நான் குருடருக்கு கண்ணாக இருந்தேன், நடக்க முடியாத கால்களாக இருந்தேன். அந்த வார்த்தை மீண்டும் படிக்குமா? என்ன அற்புதமா பேசுறா பாருங்க. நான் எளியவனுக்கு எப்படி இருந்தேன்? ஆமாவா இல்லையா? அதாவது ஒரு தகப்பை இல்லாத பிள்ளைகளுக்கு, கணவன் இல்லாத மனைவிகள் உண்டு, யாருமே இல்லாத அனாதைகள் போல இருக்கிறவர்கள் உண்டு. அவர்களை காணும்போது நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் சும்மா இருக்காது. உடனே என்ன செய்யும்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சுபாவத்தை வெளிப்படுத்த சொல்லும். கிறிஸ்து எல்லாத்துக்கும் அவர் எப்படி இருக்கிறாராம்? தகப்பட போல இருக்கிறாராம். நாம அப்படிப்பட்ட சாயலாக உடனே நம்மளை மாற்றுகிறது. அபிஷேகம் சும்மா இல்ல. ஆனால் சொல்லுகிறார், என் வீட்டுக்கு என்னை கண்மலையிலிருந்து எப்படி நதி மாதிரி பாய்ந்தது அப்படிங்கிறாரு. ஜீவ ஊற்றது, ஜீவ வார்த்தைகள், அது ஜீவ சுவாவங்கள். அது நம்மள சுவாவம் கொஞ்சமா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன கிருஷ்ணன்?
ஒரு யோசிச்சு பாருங்க. நல்ல அந்த வருஷத்தின் முதலாவது உயிர்த்தெழுந்த மாலை ஆராதனை, நிறைய வாக்குத்தத்தெல்லாம் படிச்சுட்டு கேட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். ஒரு காலத்தில் மிஷினரிகளுடைய உள்ளத்துல இந்த அபிஷேகம் இருந்ததுனால தான் அவர்கள் ஓடி வந்தார்கள், இந்தியா தேசத்தை நோக்கி, கிராமத்தை நோக்கி ஓடி வந்தார்கள். ஓடி வந்து அவர்களுக்கு எப்படியாவது நமக்கு சுவிசேஷத்தை கொடுத்து நாம் குருடர்களாக இருந்து நம்முடைய கண்களை தெளிவுபடுத்தினார்கள். அறிவற்றிருந்தவர்களுக்கு அறிவை கொடுத்தார்கள், ஞானமற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார்கள். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் எத்தனை பேருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு அறிவை கொடுத்திருக்கிறோம், எத்தனை கண்கள் திறக்க இருந்திருக்கிறோம், எத்தனை பேர் நடக்க முடியாதவர்கள் நடக்க வைத்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு தேவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அதை செயல்படுத்தணும். சும்மா அழகாக அப்படியே பாட்டு பாடிட்டு போறதுக்கு இல்ல. யோபு பேசுறாரு, அதுக்கு ஒரு காரியத்தை சொல்றா பாருங்க. அந்த 14ஆம் வசனம், நீதியை தரித்து கொண்டேன், அது என், அவர் சொல்றாரு, எனக்கு வஸ்திரம்னா என்னதுதான், என் நியாயம் எனக்கு எப்படி இருக்குது, சால்வையும். இப்படி சுவாம் நமக்கு கொஞ்சமா இருக்குதா? இவங்களால தாங்க எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும், கண்ணா இருக்க முடியும், காலா இருக்க முடியும், விசாரிக்க முடியும். அப்ப இந்த சால்வை அணிந்திருக்கணும். சும்மா விலை உயர்ந்த வஸ்திரங்கள். அதனாலதான் பேதுரு எழுதுறாரு, விலை உயர்ந்த வஸ்திரங்களினால் உங்களை அலங்கரியாமல். எதனால உங்களை அலங்கரிக்கணும்னு சொல்றாரு? இன்னைக்கு நம்ம இந்த அலங்காரத்தை தான் ரொம்ப விரும்புறோம். வேற மாதிரி அப்படியே புதுசு புதுசா வேற வேற லேட்டஸ்ட் மாடலா அப்படியே ஆக்டர்ஸ் மாதிரி. ஆக்டர்ஸ் போட்டுருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா துணி இதானிட்டு, ஆனால் கேமராவில் அது அவ்வளோ அழகாக தெரியும், அவ்வளோதான். ஆனால் நம்ம ஆட்கள் உண்மையிலே என்ன செய்வோம், அவன் 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், நம்ம 5000 ரூபாய்க்கு அதை வாங்கி போடுவோம், அப்படி காட்டுவோம். அது கேமராவில். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சிந்தார்பேட்டில் உண்டு, அவர் இந்த சினிமா லைனில் உள்ளவர். அப்போ நான் சென்னைக்கு வந்த புதுசு. அப்போ நான் கூப்பிட்டு போட்டு ஸ்டூடியோவில் நிறைய காட்டினாரு, இது இந்த இவர் போடுறது, இது இந்த இவர் போடுறது. அந்த துணியை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. ஆனால் அதே இது அதை ஃபிலிமில் பார்க்கும்போது எப்படி இருக்குது, அவ்வளவு பளபளப்பு, அவ்வளவு காஸ்ட்லி மாதிரி தெரியுது, காஸ்ட்லி மாதிரி தெரியுது. இன்னைக்கு அது நாடகம். ஆனா எது நிஜம்? நீதி உனக்கு சால்வியா இருக்கணும், நீதியா நடக்கிறது உனக்கு சால்வியா இருக்கணும், அதான் உனக்கு வஸ்திரம். அதனால கிறிஸ்தவனுக்கு கரெக்டா சொல்லலாம், அதுதான் அவனுக்கு மானம், உணர்வுகள். அது அதனாலதான் கிறிஸ்தவன் சொன்னா முந்தியெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஐயா கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் பிறருடைய பொருளை இச்சிக்க மாட்டார்கள், அப்படிலாம் இவங்களை குறித்து ஒரு பெரிய புத்தரெல்லாம் உண்டு. என்ன சார்லசே உண்டா இல்லையா? சில கடைகளை பார்த்து கிறிஸ்தவ கடையில் வாங்க கேட்பாங்க, நல்ல பொருள் வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ கிறிஸ்தவ கடையில் தான் என்ன பேரு, கிறிஸ்தவ பேர் இருக்குது, ஆனா எல்லா கலப்படமும் அங்க இருக்குது. ஏன்னா இன்னைக்கு உண்மை கிறிஸ்தவர்கள் அல்ல, போலி கிறிஸ்தவர்கள், மாய்மால கிறிஸ்தவர்கள், இந்த உலகத்துப்பத்த கிறிஸ்தவர்கள். யோபு சொல்கிறார், எல்லாத்தையும் இழந்து போய், ஆனா இப்ப அவன் நண்பர் பேசும்போது அவர்கிட்ட பேசுறா பாருங்க, நான் எப்படி என்ன கடவுள் வைத்திருந்தார், என் வீட்டுக்கு எப்படிலாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார், என் அந்த நிலையில கூட என் சரீரத்துக்கு என் தோல் வஸ்திரம் இல்லையா, என் நீதி தான் எனக்கு எப்படி இருந்துச்சு. அதான் சொல்கிறாரு, என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் அப்படி நீதி செய்தேன், அப்படி நீதியா நடந்தேன். யாராவது ஒருத்தர் அப்படி நடந்தேன் அப்படி சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் குடும்பத்தை கொஞ்சம் யாராவது கொஞ்சம் கரெக்டா பேசினா உடனே சொல்லுவாங்க, இவரு எனக்கு பார்த்தாலே பிடிக்காது, அதனால என்ன இப்படி பேசுறா. ஆனா நம்ம தப்பு பண்றோம் அதனால இப்படி பேசுறாங்க, அதை எடுக்க மாட்டாங்க. நம்ம செய்கிற தவறு என்பதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அது சொல்லுகிறவர்களை தவறான ஆளா மாறிடுவாங்க. நானும் இதுவரை பார்த்துல ஒரு ஃபேமிலியில கூட மகனுடைய அம்மாவும் மகனுடைய மனைவியும்
ஏன்னா மாமியார் வருவான்ற வார்த்தை ரொம்ப கேட்டு பிடிச்சி போச்சு. ஆனால் அந்த வார்த்தை பயன்படுத்த இவங்க 2 பேரும் என்னைக்காவது ஒருத்தர் நேசித்து அழகா பேசுறதுன்னு கேட்டிருக்கீங்களா? முகத்துக்கு முகத்தை பேசுறது இல்லை, இல்லாத இடத்துல அப்படி பேசுறது யாராவது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் சேரி தான் போயிட்டு இருப்பாங்க, நல்லா அந்நிய பேசுறால தான் இருப்பாங்க. ஆனா என்றைக்காவது ஒரு நாளாவது இது என் மகனுக்கு கர்த்தர் கொடுத்த அருமையான மனைவி, அவளை நான் நேசிக்கணும் அப்படின்னுட்டு அந்த அன்பான வார்த்தை, அந்த அன்பான உபசரிப்பு, கரிசனையாக இதே இடத்துல கொஞ்சம் மகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த மகள் என்னெல்லாமோ தப்பு பண்ணாலும் உடனே கொஞ்ச நேரத்துல மறந்துட்டு நேசிக்கிறோம். ஆனா அதே இது ஒரு சின்ன தப்பு பண்ணுனா என்ன செய்வோம்? அதே சொல்லிட்டே இருப்போம். அவ அன்னைக்கு இப்படி பண்ணுனா பாரு, அவ அன்னைக்கு இப்படி பண்ணா பாரு, அதெல்லாம் நாம பொண்டாட்டி நான் போகவே மாட்டேன், அதனால நான் பண்ண என்ன சொல்லுங்க, அந்த பையனை கூட மறக்க விட மாட்டாங்க, அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க, ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. இருக்குதா இல்லையா? இது நீதியா? இது சால்வையா? போய் கவனிச்சு பாருங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கிறிஸ்துவை குறித்த அந்த அன்பின் அந்த வெளிப்பாடு நமக்கு கிடையாது. அந்த கிறிஸ்துவின் அன்பின் சுவாபம் நமக்கு கிடையாது. இன்னும் கரெக்டா சொல்லணும், அதை நான் பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா எப்படி நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கோம்னு சொன்னா, எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்து இந்த கோயிலுக்கு போனேன், அல்லது யாருக்கு ஜோமனாங்க, அது எனக்கு சரியாச்சு, அதனால இயேசு ஏற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான். இது பரலோகத்தில் கொண்டு போகாது, இதெல்லாம் கொண்டு போகாது. எது கொண்டு போக நம்ம தேவராஜ்யம்? நீதி, உண்மை, உத்தமம், இதுதான் நம்ம தேவராஜ்யத்தை நடத்தும். இதை தான் பிசாசு நமக்கு செய்ய விடாம பார்த்துடுறான். ஆனா யோபு சொல்றாரு பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு. அந்த வார்த்தை எப்படி எடுக்கிறா பாருங்க, நீதியை தரித்து கொண்டேன், அதுவே என் உடுப்பு. என் கோட்டா தான் அப்படிங்கிறாரு, என் ஷர்ட்டா தான் அப்படிங்கிறாரு, என் உள்ளாடை அதுதான்ங்கிறாரு, அதான் எனக்கு மகிமை அப்படிங்கிறாரு. அந்த அழகுன்னு சொல்றாரு. நீதி எனக்கு ஒரு அழகு. யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு வாழ்க்கையை நம் குடும்பத்துல கவனிச்சவங்க யாராவது இருந்தா அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க வீட்டுல அப்படி இருக்குதுயா, நான் இருக்கிறேன். ரொம்ப ஈஸியா சொன்னா, யார் வேணா இப்படி இருக்க, நான் அப்படி இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன வித்தியா சொல்ல முடியுமா? ஆனா இதுவரை அப்படி சொல்லலாம் கூட ஒன்னும் ஒரு கேள்வி வரும். இப்போ நான் உண்மையாவே சொன்னா கூட யாரும் எடுக்க மாட்டாங்க. டீச்சர், நான் டீச்சர்கிட்ட ஒரு விஷயத்தை குழந்தை பார்த்தேன். அவங்க இந்து கன்வெர்டடா இருந்தாலும் அவங்ககிட்ட விசேஷத்தை, அவங்க வீடு சின்ன வீடா இருந்தாலும் சகோதரன் உடம்பு சரியில்லை அப்படின்னா அங்க அதுல பிரதருக்கும் ரொம்ப நன்றி செலுத்தணும். கணவரும் மனைவியும் அவங்கள விசாரிக்கிறது, கவனிக்கிற பிரச்சனை, தம்பியான நான் ஏன் வச்சு கவனிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்ல வருது இல்லை. இங்கதாங்க தேவ அன்பு இருக்குது, இங்கதான் தேவ சுவாபம் நிக்குது, இங்கதான் தேவ சாயல் நிக்குது நம்மகிட்ட. தேவ சாயல் லாக மாறி, நீ செத்தப்படலாம் தேவ சாயலாம் மாற முடியாது. ஜீவன் உனக்குள்ள இருக்கும்போதுதான் அந்த நீதி தரிக்க முடியும், நீதி தரிக்க முடியும். அந்த வஸ்திரமாக உனக்கு உடுத்துக்கிடணும், வஸ்திரமா எடுத்துக்கணும், ரட்சிப்பின் வஸ்திரம் நீதி சால்வை அப்படிங்கிறாரு புதிய ஏற்பாடுல. இதை உடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நீ கர்த்தருக்காக கஷ்டப்பட்டு பாருங்க. நான் பார்த்த வரையில நான் ஒரே ஒரு குடும்பத்தை அப்படி சாட்சி சொல்ல முடியும் ஓரளவுக்கு. ஏன்னா நம்மளும் ஒரு குடும்பத்தை முழுமையா தெரிஞ்சிருக்க மாட்டோம். தெரிந்த வரையில் அந்த குடும்பத்துல ஒரு நாள் கூட அந்த ஆண்டி தன்னுடைய, ஆனா நிறைய தெரியும் இந்த மருமக ரொம்ப சேட்டை பண்ணும், ஆனா ஒரு நாள் கூட ஒரு சின்ன குறைய சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் கேட்டேன் எப்படி அப்படின்னு, அப்ப அவங்க சொன்னாங்க, அது அதோடைய சுபாவம் தம்பி, ஆனா நம்ம யார் சுபாவம்? தெய்வ சுபாவம். அப்ப இதுக்காக நம்ம இந்த சுபாவத்தை விட்டுறலாமா? விடவே கூடாது. நான் ஒருவேளை அப்படி விடுவேனா அவளுடைய ரட்சிப்பு என்ன ஆகும்? அவ ஒரு கேள்வி கேட்பா, ஏன்னா கிறிஸ்தவன் சொன்னீங்களே, உங்களோட என்ன வித்தியாசம் கேட்பாளே. நான் அந்த ஒரு காரியத்தை மனதில் வைத்து, அதாவது எப்படி சொல்றேன், என் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டு விடக்கூடாது என்று அந்த தவறுகளை பெருசா எடுக்கிறதே இல்லை, தவறுகளை பெருசா எடுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள சந்திச்சேன். அவர் சொல்லும்போது சொல்றாங்க, இப்பொழுது
அவள் எனக்கு மருமகள் அல்ல, நான் பெற்ற மகளை விட மேலாக இருக்கிறாள். அதற்கு அவள் சொன்ன சாட்சி, நான் என்னுடைய கணவனுடைய தாயாரிடத்திலிருந்து உலகத்தில் காணாத சுபாவத்தை கண்டேன், பார்த்தேன், அதை அனுபவித்தேன் சொல்லிட்டு, நான் இவர்களுக்கு கோபம் வரும்படி பலவிதமான முறையில் அவர்களிடத்தில் நான் கோபம் வர செய்து பார்த்தேன். ஆனாலும் கூட அவர்கள் கொஞ்சம் கூட கோபப்படல. அப்பொழுதுதான் விலகிக் கொண்டேன், இவருக்குள் இருப்பது உலகத்தின் அன்பு அல்ல, கிறிஸ்துவின் அன்பு. அதனால்தான் பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி, இந்த உலகத்தை சாட்சியாய் நம்ம நிக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு இல்லாம நிக்கவே முடியாது, கிறிஸ்துவின் உபதேசம் இல்லாம நிக்க முடியாது, அதை கை கொள்ளாம நிக்கவே முடியாது. அவர் சொல்லிட்டு இப்படி அவருடைய மகனுடைய மனைவி, அந்த குடும்பத்தார் அவருக்கு பழக்கமானவர்கள். கிட்டத்தட்ட அவர் சொன்ன ஒரு காரியம், 14 குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது என்று சொன்னார்கள். கரங்களை தட்டி ஆனந்தப்படுங்க. ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்ல, எத்தனை குடும்பம்? நீதியை எப்படி அறிந்தார்களா? சால்வையாக, வஸ்திரமாக அதை அணிந்து கொண்டார்கள். இந்த வஸ்திரத்தை தாண்டி எந்த துன்பம் வந்தாலும், யாடு உபத்திரங்கள் வந்தாலும் அது உள்ளே செல்லாதபடிக்கு இந்த நீதி என்னை காத்தது, இந்த நீதி என்னை நிலைநிற்க பண்ணினது. எனக்கு கடைசி அவர் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் கொஞ்சம் சகித்தேன், கொஞ்சம் பொறுமையா இருந்தேன், கொஞ்சம் கர்த்தருக்காக பாடுகளை அனுபவித்தேன். ஆனால் இந்த பாடுகள் என் மனைவி, என் கணவனுடைய மகனுடைய மனைவியை ரட்சித்தது மாத்திரமல்ல, இப்போ என்னை விட பல மடங்கு அவள் நீதி உள்ள வஸ்திரமாய் மாறினால், அவள் மூலமாக 14 குடும்பங்கள் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் சாட்சியாக ஆராதிக்கிறார்கள். நம்ம எத்தனை பேரை? ஒரு கேள்வி, எத்தனை பேருங்க? என்ன கண்மணியக்கா, நீங்க ஒரு ஆளை ரசிக்கல கூட பரவாயில்ல, உங்களால ஒரு ஆள் கெட்டு போகாம இருந்தா கூட நல்லது. ஒரு ஆளாவது கெட்டு பெறாம இருந்தாலே ரொம்ப நல்லது. இதாங்க கிறிஸ்தவத்துடைய அந்த மகிமையான ஒரு அனுபவங்கள், அந்த மகிமையான ஒரு சாட்சிகள். என்ன சத்தியம், என்ன ஆழமான ஒரு காரியம். ஆனா அவங்க ரொம்ப கண்டிப்பான, அப்படி அவங்க பேசுறதுனால சிங்கமா இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆனவங்க, அவ்வளவு அவங்க டியூட்டியில பார்த்துக்கிற அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த இடத்துல வரும்போது அப்படி நேர் மாறாக அப்படி நிற்பாங்க, ஆண்டவருக்காக. அதனால என்னை நேசிக்கிறாயா, கல்வாரி காட்சியும், சும்மா அந்த பாட்டு பாடலங்க, இதை நேசிக்கிறவங்களால மட்டும்தாங்க சாட்சிக்குள்ள வர முடியும். இன்னைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்காக என்ன சாதிச்சிருக்கிறோம்? உங்க வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எத்தனை பேரை கிறிஸ்துவ கொண்டு வந்திருக்கு? எத்தனை பேர் கிறிஸ்துவ கொண்டு வந்திருக்கு? வருஷ துவக்க நாள்ல இருக்கிறோம். ஒரு கேள்விங்க, என்ன ரசுமா, படிக்கிற இடத்துல சும்மா ஏதோ வந்து போறது இல்லை, உன் பேச்சு உன் செயல் அப்படி இருக்கணும். என்ன சலமனு, இந்த வருஷத்துல நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தையாவது ஆயத்தப்படுத்தி ஆகணும். அதுக்காக தியாகம் பண்ணணும். பாருங்க, இந்த உலகத்தை சிலரை கம்பல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் புரிகிற மாதிரி சிலருக்கு இந்த ஏதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பிட்டான்னா, அவன் மருந்து குடிக்க சொன்னா கூட என்ன செய்றான்? நீ என்ன நேசிக்கிற பாத்திரம் அப்படின்னா நீ இதை குடி அப்படின்னு நான் என்ன செய்றான்? அதுக்கு கூட ஆயத்தமாயிடுறான். எதுக்கு? உலகத்தினுடைய ஒரு மாயான ஒரு அன்புக்கு. ஆனா நமக்காக ஜீவன் கொடுத்த அந்த இயேசுக்காக எங்க நம்ம கொஞ்சம் ஜீவிக்க முடியாதா? முடியாதா? அதனாலதான் நம்ம இந்த பழைய பாட்டுல எவ்வளவு பாட்டுக்கு, அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் பாட்டு பாடுவோம். இன்னைக்கு சகோதரர்கள் எப்படி இருக்கிறோம்? சகோதரனுக்கு சகோதரன் கத்தி எடுத்து நிற்கிறான். இதுக்கு நம்மள போல இடத்துக்கு, ஆனா கொஞ்சம் பணத்துக்கு நியூஸ் எல்லாம் சொல்லி பார்த்தா நமக்கு இதுக்கெல்லாம் போய் இப்படிலாம் சண்டை போடுவாங்களான்னு மாதிரி இருக்குது.
இருக்குதா இல்லையா? அந்த உலகத்தின் ஆவி இன்னைக்கு மனுஷனை ஆழமாக வேறு ஒன்றி பிடிச்சிருக்குது. அதை வெட்டி எடுக்கணும். ஏன்னா அதை கிள்ளியில போட முடியாது. அதை நீங்க டெடிகேட் பண்ணி ஆகணும். ஐயா எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. சில அடப்பை இப்படிதான் எடுக்க வேண்டி இருக்குது. மாத்திரைகளும் சரியாகாது, மருந்துல சரியாகாது. என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஓப்பன் பண்ணி தான் வேண்டிய காட்ட. அதே மாதிரி நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு முன்பாக கிழித்து, ஆண்டவரே எனக்குள்ள விட முடியாத சுவாபம் இருக்கு ஐயா, எனக்கு அந்த கிருபையா என்னை அதை விட்டு எடுத்து போடுங்க, எனக்கு ஒரு விடுதலை தாருங்கப்பா. அந்த உணர்வு வரும்போது பாருங்க, நம்மளால அந்த அக்கிரம காரியத்தோட இணைஞ்சு போக முடியாது. உணர்வு இல்லைன்னா, அதான் செத்து போச்சுன்னா, அது நம்ம புழு கடிச்சாலும் தெரியாது, ஒண்ணு படிச்சாலும் தெரியாது, அதே சொல்லிட்டு இருப்போம். அவர் யோபு, எனக்கு இந்த யோபு படிக்கும்போது இப்போதான் அந்த அதுலேருந்து வசனத்தை படித்தேன். அப்போ தான் அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருந்துச்சு. யோபு பேசுகிறார் பாருங்க. மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாமா? 4 இருந்து வாசிங்க. யோபு 29:4 முடிச்சிடுறேன். அவர் சொல்ற பாருங்க, தேவனுடைய ரகசிய செயல்கள் என் கூட. அதாவது என்ன சொல்றாரு, கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தை எது மேல வச்சிருந்திருக்கிறாரு? என் கூடாரத்தின் மேல. அத என் மேல கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நான் இந்த பாடுகள்ல போறேன்னு சொன்னா, பிற்காலத்தில் இந்த யோபு நிமித்தம் அநேக ரட்சிக்கப்படும் தேவ சித்தம். எது நம்புறீங்க? நீ இன்னைக்கு ஒரு கஷ்டத்துல போறா, இன்னைக்கு ஒரு பாடுகள்ல போயிட்டு இருக்கான்னா, அதுதான் வேதம் எப்படி எழுதுது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும். இன்னைக்கு நீ கண்ணீர், நாளைக்கு இந்த கண்ணீர் தாங்க அநேகருடைய கண்ணீரை துடைக்கிறதாக மாறும். இந்த காயம் தான் அநேகருடைய காயத்தை கட்டும். இந்த மரணீர் பள்ளத்தாக்கு தான் அநேகர மரணீரிலிருந்து தூக்கி எடுக்கிற கருவியாக உன்னை பயன்படுத்தும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிரானதான் நன்மைக்கு தான் நடக்கிறான். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு அது சொல்றாரு, ஒரு ரகசியம் என் கூடாரத்து மேல கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு உன் வீட்டு மேல, உன் மேல உன்னை குறித்து கர்த்தர் நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. எத்தனை அதை விசுவாசிக்கிறீங்க? அவன் ஆண்டவரை என்னை குறித்து நோக்கம் வச்சு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த நோக்கத்துக்கு அவன் ஸ்தோத்திரிக்கிறையாம். ஆண்டவரை என்னுடைய ஆண்டவரை வீட்டு மேல, கூடாரத்து மேல ரகசியம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு திட்டத்தை வைத்திருக்க ஸ்தோத்திரம். அந்த திட்டம் ஒரு நாள் மாறுவதே இல்லை. அது நிச்சயமா நிறைவேறும். யோபு இன்றைக்கும் பாருங்கள், எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்தாலும் இன்றைக்கு யோபுடைய நோக்கமும் யோபை கர்த்தர் பயன்படுத்த விதங்களும் அநேகருக்கு அது ஆறுதலாக இருக்கிறது, அநேகருக்கு நம்பிக்கையா இருக்கிறது. பாருங்க, அதனாலதான் நம்பிக்கை நான் கொடுக்கிற வார்த்தை வாழ்க்கையா இருக்கணும். நம்ம ஜீவியம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். பரவாயில்ல, அவங்கள கர்த்தர் தூக்கி எடுத்த போல என்னை தூக்கி எடுப்பாருயா. அவங்களுக்கு கொடுத்த பொறுமையை எனக்கு கர்த்தர் கொடுப்பாருயா. அவங்களுக்கு கொடுத்த அன்பை எனக்கு கர்த்தர் கொடுப்பாருயா. நம்ம அதனாலதான் பவுல் இப்படி எழுதுறாரு, நீங்களே வாசிக்கப்படுகிற நிருபமா இருக்கிறீங்க. பைபிளை தூக்கிட்டே இப்படி போறதுனால அப்படி இல்லை. பைபிளையே நெஞ்சோடு வைத்திருக்கிறது இது புறமானதுதான். அந்த வார்த்தை எங்க இருக்கணும்? நம் இருதயத்துக்குள் இருக்கிறது. இந்த வார்த்தை நம்ம உள்ளத்தில் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையே பைபிளாக மாறுது, நிருபங்களாய் மாறுகிறது. அவன் நம்ம ஜீவியத்தை, நம்ம பேசுறதை எல்லாத்தையும் பார்த்த உடனே அவன் அதுல இருந்து பைபிள் படிச்சுட்டே இருக்கிறான், கிறிஸ்துவ அறிஞ்சுட்டே இருக்கிறான், கிறிஸ்துவ அறிகிறான். அதனால சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஒவ்வொரு நடைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, அவன் பேச்சுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அவனுடைய உடைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம்முடைய அலுவலகத்தில் நம்ம சாட்சிகள், நான் வசிக்கிற தெருவில் சாட்சிகள். எத்தனை கிறிஸ்தவங்களும் இந்த வசிக்கிற தெருவில் சொல்ல முடியும்? கவனித்து பாருங்க, எதற்கு சொல்ல முடியும்? ஒரு நாள் பூண்டி தங்கம்மாள் தெருவுக்கு ஒரு காலையில் ஒரு 8 மணிக்கு போனேன். அவங்க ஜோம்னக்கார சொன்னாங்க, போனேன். அங்கே ஒரு பெரிய கும்பல் கூட்டம், பயங்கரமா ஏதோ ப்ராப்ளம் நடக்குதுன்னு. அப்போ அந்த ஒரு வீட்டு முன்னாடி வண்டி நிப்பாட்டோடனே அந்த வீட்டை சொல்றாங்க, பஸ்ஸை சோத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீ கொஞ்சம் அந்த கூட்டத்தில் போய் அது யாருடைய கொஞ்சம் பார்த்து வந்தாங்க பஸ் அப்படின்னா. அந்த தெருவில் ஓரளவு என்ன இருக்கும் எனக்கு தெரியும். அதனால பார்த்து வந்துங்க. அங்கே போனால்
ஒரு அம்மா அப்படி சாரி இப்படி படிச்சு கட்டிக்கிட்டு பயங்கரமா பேசுது. யாரு? எங்க சபைக்கு வர்ற ஒரு ஆத்துமா. சபைக்கு வர்ற ஆத்துமா. ஆண்டவரே கதை செய்தார் இப்படி இருந்தான். எனக்கு இதை பார்த்துட்டு என்ன சொல்றதே தெரியல. நல்ல பிள்ளைக்கு அடையாளம் சொல்லாம போயிடறான் அப்படின்னுட்டு நான் வந்துட்டேன். ஆனா என்ன ஒரு அம்மா போய் பார்த்துருவாங்கன்னு சொன்ன பாருங்க. எல்லா பிரச்சனை முடிஞ்சு இந்த அம்மா வீட்டு வந்தோடனே, ஏன் உங்க பாஸ்டர் வந்தாங்க, வந்துட்டு ஏதோ கூட்டமா இருக்கு போயிட்டாங்கடி அப்படின்னு ஒண்ணு இதான் சொன்னியா? நான் ஒன்றும் சொல்லலாமா, ஆனா வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாரு. நம்ம அடுத்த சண்டே வருது சர்ச்சைக்கு. முழிக்கிற மொழியே இடிச்சிருது ஒரு மாதிரி இருக்குது. முழிக்கிற மொழியே ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரேயர் லீடர்ஸ், முக்கியமான ஒரு ஆளு ஒரு ஆளு. ஆனால் இந்த அம்மாவுக்கு விளங்கிச்சது, இது பாஸ்டர் கண்டிப்பாக நினைச்சிருக்கோம், இது தெரிஞ்சிருக்குதான். நான் அவளை ஈஸியாக டக்குன்னு கேட்க மாட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் சாட்சி நேரம் வந்துச்சுது. உடனே நம்ம முந்திக்கிட்டே எதிர்த்து சொல்றேங்க, நேற்று இப்படி எங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு, பிசாசு எனக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கி என்ன பாவம் செய்ய வைத்து விட்டான், அதனால் எனக்காக நீங்களா ஜோபடி இருங்க. அந்த எவ்வளவு தந்திரமா பயன்படுத்தி பாருங்க அதை. இப்ப நான் கேட்ட கூட என்ன சொல்லிடலாம், பாஸ்டர் நினைச்சே பார்க்கல, பிசாசு எப்படியோ ஒரு என்ன பண்ணிட்டு, ஆனாங்க நின்ன சாயில நான் தானே பார்த்தேன், ஒரிஜினல் ரவுடி. ஒரிஜினல் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி நினைக்கிறேங்க. சுவாமி எல்லாத்துக்கும் இருக்குது, ஆனால் அது செயல்படக்கூடாது. ஏன்னா நமக்கு நீதி தான் என்னது வஸ்திரம். குறிப்பாக சொல்கிறது, சில காரியம் நமக்கு நஷ்டமே வந்தா கூட நீங்க நஷ்டம் அப்படி பார்க்காம அது லாபத்தோடு பார்க்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதாவது இதை இழக்கிறதுனால கிறிஸ்து எனக்கு ஆதாயமா மாறுகிறாரு. கிறிஸ்து எனக்கு ஆதாயம் மாறுகிறதுனால நான் இழந்தது ஒண்ணுங்க, ஆனா கர்த்தர் அதை பல மடங்கா கூட்டி கொடுக்க முடியுங்க. அதான் உண்மைங்க. ஒரு மனுஷன் கிறிஸ்துவ அந்த அன்பு வைத்திருந்தான், கிறிஸ்து அப்படி நேசிக்க ஆரம்பிக்கிறான்னா அவனுக்கு இழக்கிறது பெரிய விஷயம் தெரியும். இதுதான், அதனால இயேசு இப்படி கற்றுக் கொடுத்தார். ஒருவன் உன்னை இடத்தில் ஏதாவது கேட்க விரும்பினா நீ அவனுக்கு இல்லைன்னு சொல்லாத, தீர்மானத்தை எடுக்கணும். இப்போ நான் போய் சொல்ல போறது இல்லை. எனக்கு கர்த்தர் நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாருன்னா, ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தாருன்னா என்ன செய்யலாம்? 15,000 ரூபாய் கொடுத்தா உனக்கு கணக்கு எப்படி வந்துருவான் கூட, ஒரு 10,000 ரூபாய் போட்டா இப்படி பண்ணிடலாமே, அப்படி கால்குலேஷன் பண்ணிடக்கூடாது. நான் வாசிக்கப்படுது நிருபம். நம்மிடத்தில் வஸ்தனத்தை தேடுகிறார்கள், நம்மிடத்தில் அதை கவனிக்கிறார்கள். குறிப்பாக புரஜாதியர்கள் நம்மிடத்தில் கவனிக்கிறார்கள். புரஜாதியர்கள் நீங்க நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க, யாரும் நம்ம ஜீவித்தை தான் பார்க்குறாங்க, நம்ம செயலை தான் பார்க்குறாங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் ஒரு ஐயா சொன்னார், ஐயா என் மனைவி ரட்சிக்கப்படலை, எதுக்குன்னு கேட்டேன். அவங்க வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்தவங்க பண்றதை பார்த்துட்டு அவங்கள விட நான் எவ்வளோ பெட்டர்ன்னு சொல்றாங்க. அப்போ எதுக்கு நாங்கள் வரணும்? அவங்கள்ட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. அவங்களோட நான் நல்லா இருக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன், என்கிட்ட இறக்க குணம் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லையே. லஞ்சம் வாங்குறதுல முதலாக இருக்கிறாங்க. போய் கவனிச்சு பாருங்க. பேர் தான் ஜோசப், சாரி தப்பா எடுத்துறாங்க, பேர் என்ன பேரு? ஜோசப். அந்த பேர் சொல்றதுக்கு உண்மையாக நடந்த சம்பவம் சொல்றாங்க, பேர் ஜோசப். ஆனால் வாங்குறதுலாம் என்னது? பணம் இல்லாம கையெழுத்து போடுறது இல்லை, செய்யறது இல்லை. அவ கத்துட்டு அவங்க தூசிப்படுறது இல்லையா? அவங்க நரகமா பரலோகமா? நரகமா பரலோகமா? என்ன டீச்சர் ஒருத்தர் பேசவே மாட்டேங்கிறீங்க? இப்படிப்பட்ட காலத்திற்கு ஒரே ஒரு காரணம், நீதியை நம் வஸ்திரமா என்ன செய்யல, தரிக்கல. பாவம் நம் ஆத்துமாவை கொண்டு போட்டு விட்டது. அதனால்தான் பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணம் வந்த பிறகு நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா அலுவலங்களும் அது வேதனைப்படுத்தினாலும் நமக்கு வலிக்கிறதே இல்லை. நாத்தம் இருக்கிற இடத்துல இருந்தவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படிதானே வித்யா? செருப்பு இல்லாம கேட்டை விட்டு வெளியே போட மாட்டாங்க. அவங்க அது இருக்கணும்.
ஆனா சின்னதுல போய் பழகிட்டுன்னு சொன்னா இதுக்கு வியாதியே வராது. நீங்க நம்புறீங்களா நம்புறீங்க? வியாதியே வராது. ஆனா பொத்தி பொத்தி வைக்கிறவங்க தான் வேண்டாம். அப்படிங்களா? எனக்கு வேண்டாம். ஃப்ரீடம் விடுங்க பிள்ளைங்களை. ஒரு சாதாரண உலக வாழ்வில அந்த இயற்கையோடு வாழும்போது அவ்வளவு பலன் இருக்கானால், நான் சத்தியத்தோடு வாழும்போது இந்த உலகத்தை ஜெயிக்கிற பலன் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த உலகத்தினுடைய எல்லா அக்கிரமத்தையும் எல்லா அநீதிகளையும் ஜெயித்து நீ தேவனுடைய பிள்ளை காட்டுகிற அந்த பலனை கத்தர் கொடுக்கிறார். அதுதான் அவர் யோபு சொல்கிறார், என் வீட்டுக்கு கண்மலையில் இருந்து என்ன வருது? நதியை போல என்ன வருது? ஓடி வருது. என்ன வருதுயா? என் வீட்டுக்கு நதி மாதிரி வருது. பலன் வருதுங்க. பலன் வருது. வசனத்தோடு வாழும்போது, கிறிஸ்துவோடு வாழும்போது இந்த உலகத்தை ஜெயிக்கிற எல்லா பலனும் எல்லா வல்லமைகளும் இந்த உலகத்துடைய கிரியில் அழிக்கிற வல்லமையில கிடைக்கிறது. அது ஒண்ணு சேதப்படுத்தாது. எதோடு வாழும்போது? அந்த ராஜ்யத்தோடு இணைந்து வாழும்போது இந்த ராஜ்யத்தை நீ ஜெயிக்க முடியும். உலகம் என்கிற ராஜ்யம், இந்த உலக ராஜ்யத்தை நீ பிடித்து வாழ்ந்தால் அந்த ராஜ்யத்தை உள்ள பிரவேசிக்க முடியாது. அந்த வாசலுக்குள்ள போகணும்னா நீ இந்த உலகத்தை ஜெயித்தே ஆகணும். இந்த உலகத்தை ஜெயிக்கணும், உன் மேல விசேஷத்த ஒரு அபிஷேகம் இருக்கணும். அதுதான் யோபு சொல்லுகிறார். என் வீட்டுக்கு எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்து பேர் நினைக்கிறது. விளங்கிடுங்க, என்னுடைய கூடாரத்தை குறித்து ஒரு ரகசிய செயலை கத்தர் வைத்திருக்கிறாரு. நான் எப்படி சொல்ற, ஊழியத்தை குறித்து கத்தர் ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. நமக்கு நிறைய விஷயத்துல ஒத்து போக முடியல. இந்த உலகத்தோடு ஒத்து போக முடியல. இன்னைக்கு இல்ல, கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவே நிறைய விஷயத்துல ஒத்து போக முடியல. ஏன்னா கத்தர் இதை குறித்து ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்த உடனே இது சரியில்லைன்னு நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருது. இது வேண்டாம், இது வேண்டாம், இது சரியில்லை, இது இப்படிதான் கடந்து போக வேண்டும் என்று. அப்ப இந்த ஊழியத்தை குறித்து இந்த கூடாரத்துல ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற நம் ஒவ்வொரு மேலும் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறாரு. பயப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக மற்றவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். யோபு காலத்தில் யோபு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்தார். அவரை பார்த்தோன்னா வாலிபர்ல இருந்து பெரியவங்க எல்லாம் அப்படியே பயந்தாங்க. பாருங்க, அப்ப எவ்வளவு நீதிமானா இருந்திருக்கிறாரு, எவ்வளவு உத்தமனாக இருந்திருக்கிறார். அந்த ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.